வெல்கம் டு சன்ஷைன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அழுக்கு படிஞ்ச உப்புக்கரை அதிகமாக படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறையா பேரோட வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தெரியாமல் நிறையா தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தேடுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிற வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியாவை ட்ரையாக வச்சுக்கணும், ஈரப்பதம் இல்லாமல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம சன்ஷைன்லேருந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய ஸ்டெயின் ரிமூவரை வாங்கி அது மேலே ஊற்றணும். ஸோ இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஒரு லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நம்ம வீடியோவில் வந்து அந்த 5 மினிட்ஸை ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன ஷேக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ 5 நிமிஷம்க்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ப்ரூம் எடுத்துகிட்டு அந்த ப்ரூமை வச்சு நீங்கள் வந்து எந்த இடத்துல அந்த சால்ட்டு கரை இருக்கோ அந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த படிஞ்சிருந்த உப்பு கரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து கரை எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருக்கிறதுனால நம்ம நிறையா பேருக்கு வந்து இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுகிற பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டெயின் ரிமூவர் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. குறிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டைல்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், செராமிக்ஸில், டாய்லெட்ஸில், அதுக்கப்புறம் உங்களோட வாஷ் பேஷன் பைப்ஸில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். டைல்ஸில் அப்படின்றதுனால இப்போ வந்து நம்ம வந்து இதை ஊற்றி வந்து க்ளீன் பண்ணுறோம். இதே வந்து நீங்கள் எஸ்எஸ் பைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோ அல்லது ஒரு ப்ரஷ் வச்சு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணாலே வந்து அந்த உப்பு கரை படிவெல்லாம் போயிடும், அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுக்காக இருந்த ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து பலன்னு மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டைல்ஸையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணுங்கள். மேலே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 1 லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபா வரும். வேணுன்றவங்க உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.